ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சாம்பார் பொடி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நீங்க வீட்ல சாம்பார் செஞ்சீங்கன்னா இந்த சாம்பார் பொடி போட்டு செய்யுங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாம்பார் பொடி போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாவும் மணமாவும் இருக்குங்க. நீங்க இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடுபடுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த மெஷர்மெண்ட் கப்ல தாங்க மெஷர் பண்ண போறோம். 1.5 கப் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வறுந்த உடனே ஒரு பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்து கடாய் சூடானதும் 4 ஸ்பூன் உளுந்து, 4 ஸ்பூன் துவரம் பருப்பு, 4 ஸ்பூன் கடலை பருப்பு, இது எல்லாம் சேர்த்தா 1 கப் அளவுக்கு வருங்க. இதை கடாயில சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே ஏற்கனவே மல்லி விதை சேர்த்து இருக்கிற அதே பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில ஒரு 15 காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. மிளகாவை லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே அதை பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுபட்ட உடனே ஏற்கனவே சேர்த்திருக்கிற அதே பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துக்கோங்க. வெந்தயம் லைட்டா வறுபட்டா போதுங்க. அதிகமா வறுபட்டுச்சுன்னா கசப்பு தன்மை கொடுக்குங்க. வறுபட்ட உடனே பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலைய நல்லா வறுத்து சேர்க்கணுங்க. இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. கை வச்சு நொறுக்குனா இந்த அளவுக்கு நொறுங்கணுங்க. இப்போ பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடே இல்லாம நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் ஈரப்பதம் இல்லாம நல்லா காஞ்சி போயிருக்கணுங்க. அப்பதாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெடாம இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பிறகு மிக்ஸி ஜார்ல இருந்து பிளேட்ல சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.